இந்த மலையில கல்லூராய மலையில நாங்க பரம்பரையாக இங்க பழங்குடியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்க 2 ஆண்டு காலமாக கொரோனா பிரச்சனைல ஆ கோடை விழா நடக்கல. அதுக்கு முன்ன கோடை விழா நடந்துச்சுன்னா, பல்வேறு நலத்திட்டம் அரசாங்கம் ஒதுக்கி பழங்குடி மக்களுக்கு குடுத்துக்கிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பா நல்லா வசதியா இருந்துச்சு. இப்ப நடக்கல. அந்த கோடை விழா நடக்கல. இப்ப அ சில வ த ப பழங்குடி மக்களுக்கு சில திட்டமெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் ஒதுக்கி பழங்குடி மக்களுக்கு பயனடைகிற மாரி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த கோடை விழா நடக்காதனால எதுவும் பழங்குடி மக்களுக்கு இதுவரையிலும் எதுவும் கிடைக்கல. இந்த ப கோடை விழா நடத்தி பழங்குடி மக்களுக்கு அந்த பல்வேறு நிலத்திட்டமும் ஒதுக்குனா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்றோம். பழங்குடி மக்களுக்கு எந்த விதமான சலுகையும் இல்ல. இந்த ஆண்டாவது நடத்தி தமிழ்நாடு முதல்வர் இந்த பழங்குடி மக்களுக்கு வர்ற சலுகையாவது கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் இன்னும் வசதியா இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம். தமிழ்நாடு முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும் இத. எங்களுக்கு 4 வருஷமா கோடை விழாவே நடக்கல. கோடை விழா நடந்துச்சுனாக்கா, கீழ இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து, இங்க விளையிற பொருள் அத்தனையுமே வந்து வாங்கிட்டு போவாங்க. மலையில இருக்கிறவங்களுக்கு, எங்களுக்கும் ஒரு பயனடைஞ்சதா இருக்கும். இந்த 4 வருஷம் கோடை விழா நடக்காதனால, இந்த மாம்பழம், பலாப்பழம், புளி, இங்க விளையிற தானிய பொருள், ஒண்ணு கூட சேல்ஸ் ஆவுறதே இல்ல. அதனால இந்த வருஷம் எங்களுக்கு கோடை விழா நடத்தி தந்தாருன்னா, முதல்வர் ஐயா எங்களுக்கு மிக்க நன்றியா இருக்கும். இந்த கோடை விழாவை எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும். இந்த அரசு நிலத்திட்ட உதவியும் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா இன்னும் மிக்க நன்றியா இருக்கும். எங்களுக்கு இந்த கோடை விழா நடந்துச்சுன்னா நலத்திட்ட உதவி, எங்களுக்கு கம்யூனிஸ்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும், சின்ன சின்ன ரோனு கிடைக்கும், எங்களுக்கு பட்டா எங்களுக்கு கிடைக்கும். இந்த 4 வருஷம் கோடை விழா நடக்காதனால எங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்கலைங்க சார். ஐயா முதல்வர் ஐயா இந்த கோடை விழாவை நடத்தி எங்களுக்கு ஏதோ ஒரு லோனு, பட்டா, எங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது வழங்குமாறு நான் ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கோடை விழா ஒரு 4 வருஷமா கோடை விழாவே இல்லை. கோடை விழா அரங்கம் கையாமையான்னு ஆடு மாடு கட்டிக்கிட்டு வரவங்க போகிறவங்க பாத்திரக்காரங்க தங்கி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு, பில்லு கட்டுக்காரங்க பில்லெல்லாம் போட்டு பொதாறு மாதிரி கிடக்குது சார். அழிஞ்சு போய் கிடக்குது கோடை விழா அரங்கம். ஏன்னா மலைவாழ் மக்களுக்கு இந்த ஆட்சி இப்போ முதலமைச்சர் ஐயா வந்ததுக்கு பிறகு இந்த கல்ராயன் மலையில் இப்போ ஏற்காட்டில் கோடை விழா நடந்து போச்சு, ஊட்டியில் கோடை விழா நடந்து போச்சு, சவ்வாது மலையில் கோடை விழா நடந்துச்சு. கல்ராயன் மலையில் மட்டும் ஏன் கோடை விழா நடத்தலை? இங்கேயும் நாங்கள் ஓட்டு போடுற மக்கள், இங்கே என்னென்ன செய்யணுமோ அனைத்தும் நாங்களும் தானே செய்கிறோம். இங்கேயும் மக்கள் வாழ்கிறோம்ல. எங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது. மக்களுக்கு ஒரு நலத்திட்டம் அது இது இப்போ ஒரு கோடை விழா போட்டாங்கன்னா அதில் எங்களுக்கு ஒரு பட்டா கொடுப்பாங்க கோடை விழாவில். அது இல்லாமல் சுய உதவிக்குழுவுக்கு ஏதாவது ஒரு லோனு அது இது தருவாங்க. எதுவுமே கிடையாது. ஆனால் மொத்தத்தில் கோடை விழாவே இல்லை. முதலமைச்சர் ஐயா இந்த வருஷமாவது கோடை விழா போட இதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணி கோடை விழா போடணும். கல்ராயன் மலையில் கோடை விழா அரங்கம் சீரழிஞ்சு சீர்கட்டு போய் கிடக்குது. அது கோடை விழா போடுறதுங்காட்டியும் அந்த கோடை விழா அரங்கத்தை சீர் செய்து நல்லபடியாக அதை வச்சு இந்த வருஷம் கண்டிப்பாக கோடை விழா நடக்கிற மாதிரி முதலமைச்சர் ஐயா இதை நடத்தி வைக்கணும் இந்த வருஷமாவது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.